சதீஷ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் காஞ்சிபுரம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு கஸ்டமர்து கிடையாது. ஒரு மெக்கானிக்து. அதாவது நம்ம கடைக்கு கஸ்டமரோட வருகை எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாரி மெக்கானிக்களோட வருகையும் இருக்கும். நெறைய மெக்கானிக் கஸ்டமரோட அடுப்புகள வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட ரெடி பண்ணி எடுத்துட்டு போறதுன்றது வழக்கமா தான் இருக்கும். வெளியூர்லேருந்து நெறைய மெக்கானிக்ஸ் ஃபோன் பண்ணி நெறைய சந்தேகங்கள கேட்குறீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். நெறைய பேர் நெறைய பொருட்கள் கிடைக்கல. அந்த பொருட்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போர்டு, கண்ணாடி அப்படின்னு சொல்லி அதெல்லாமே உங்களுக்கு கொரியர் போட்டு குடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த வகையில இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வ ஒரு மெக்கானிக் கஸ்டமரிடந்து வாங்கி ரெடி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களால பண்ண முடியல. அதனால நம்மகிட்ட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல சுத்தமா ஹீட்டே ஆகாது. அப்படியே வந்து சைலன்ட்டாவே இருக்கும். E0 அப்படின்ற எரர் திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருக்கும். சுத்தமா வந்து ஹீட்டே ஆகாது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் சரி. இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டா இருந்துச்சு. சரின்னு சொல்லி இதோட ஸ்க்ரூ எதுவுமே ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டி போர்டு எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சுட்டு வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹீட்டிங்க்கு போற வோல்டேஜோட ட்ராக் எல்லாமே கட் ஆன மாரி இருந்துச்சு. அதனால கெரோசின் ஊத்தி அந்த ட்ராக் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட்டு சொரண்டி பார்த்துட்டு, அந்த ட்ராக்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எரிஞ்சு தான் போயிருந்துச்சு. அதனால அது கொஞ்சம் கிட்ட 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 இருக்கவே நம்ம சால்டரிங்லயே அந்த ட்ராக்க வந்து ரீசால்டரிங் பண்ற முடியும். ஒயர் போட வேண்டிய தேவைகள் இருக்காது. அந்த இடத்துல எல்லாத்துலயுமே ட்ராக்க வந்து புதுசா நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 எம்எஃப்டி கிட்டத்தட்ட செம்ம வீக்கா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த இஷ்யூ வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல அந்த ட்ராக் கட்லல தான் வந்து உங்களுக்கு சுத்தமா வந்து ஹீட் ஆகல. கூடவே இந்த 5 எம்எஃப்டி மாத்தி குடுக்குறது அப்படின்றது நல்ல விஷயம். அதனால அதையுமே மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வ ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி பார்க்கும்போது, தாராளமா இண்டக்ஷன் ஆன் ஆச்சு எப்பயும் போல. பாத்திரம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பாத்திரமும் நல்லாவே சூடாச்சு. எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. சரின்னு சொல்லி ஸ்க்ரூ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டு வந்தவர்கிட்டயே அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வ குடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இத விட நெறைய பேர் வந்து நெறைய போர்டு அது மட்டும் இல்லாம, நெறைய இண்டக்ஷன் ஸ்டவ்வே கூட பார்சல் போட்டு ரெடி பண்ணி குடுக்குமாறு கேட்கிறீங்க. ஸோ அதையும் நான் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கேன். மேலும் உங்களுக்கு இதே மாரி எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவிகள நான் பண்ணி உங்களுக்கு வந்து கைக்கு கொண்டு வர மாரி சேர்க்கிறேன்.